உங்க போன்ல பேட்டரி சார்ஜ் தீர்ந்துட்டா நீங்க பொதுவா என்ன செய்வீங்க? உடனே சார்ஜரை தேடி ஓடுவீங்க, சரிதானே? ஆமா. அதுதான் நாம எல்லாரும் பண்ற ஒரு சாதாரண விஷயம். ஆனா இப்போ நீங்க இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பேட்டரி அதோட முழு வாழ்நாள் முடிஞ்ச பிறகும் எந்த பிளக் பாயிண்ட்டும் இல்லாம தன்னை சுத்தி காத்துல இருக்கிற அணுக்களோட விசைய உறிஞ்சு அடுத்த சில 1000 வருஷங்களுக்கு தொடர்ந்து இயங்குனா எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அதை விட கொஞ்சம் ஆச்சரியமானது. இந்த புதிய பரிமாணத்தை நோக்கிய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அலசல்ல நாம ரொம்ப வித்தியாசமான சில சோர்ஸுகள பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. சில யூடியூப் வீடியோக்களோட எழுத்துப்படிகள், அப்புறம் ரிசர்ச் நோட்ஸ், சில வாட்ஸ்அப் தகவல்கள்னு ஒரு பெரிய தொகுப்பை நாம இன்னைக்கு ஆராய போறோம். இது இயற்பியல், குவாண்டம் அறிவியல், மனித உடலியல்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புது கருதுகோள். குறிப்பா சொல்லணும்னா பானோ நானோ பீட்டா சிதைவு சாகா மின்கோன், அதாவது ஆங்கிலத்துல பானோ நானோ பிடிகே இம்மார்டல் செல் அப்படிங்கிற ஒரு புது ஆற்றல் அறுவடை தொழில்நுட்பத்தை பத்தி தான் இந்த ஆதாரங்கள் பேசுது. ஆமா. ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். நிச்சயமா. இந்த தகவல்கள் எல்லாமே சோர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கருதுகோள்கள் மட்டும்தான். அதாவது ஹைபோதசிஸ். நாம இந்த தொழில்நுட்பத்தையோ இல்ல இதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மைனோ எந்த இடத்துலயும் ஆதரிக்கல. கரெக்ட். ஆதாரங்கள்ல சொல்லியிருக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதோட லாஜிக்கையும் உங்களுக்கு ஒரு நடுநிலையான பார்வையில எடுத்து சொல்றது மட்டும்தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா. இப்ப நம்ம சப்ஜெக்ட்குள்ள போலாமா? போலாம். நான் இந்த நோட்ஸை படிக்கும்போது எனக்கு உண்மையிலே அப்படியே தலை சுத்திருச்சு. குறிப்பா வேதியியல் வினையிலிருந்து எப்படி அணுக்கரு இயற்பியலுக்கு ஒரு பேட்டரி மாறுதுன்னு அவங்க சொல்ற அந்த கான்செப்ட். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிஷன். நமக்கு தெரிஞ்ச அறிவியல். கரெக்ட். அங்கதான் இந்த சோர்சஸ் ஒரு புது பாயிண்ட கொண்டு வராங்க. அந்த 6 நாள் எல்லைக்கோடு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். எந்த பேட்டரியிலையும் கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்சதும் வோல்டேஜ் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாகா மின்கலன் 6 நாளுக்கு அப்புறம் சாகிறது இல்லைங்கிறாங்க. அதான் மேஜிக். அந்த ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பேட்டரிக்கு உள்ளே 3000 மில்லி வோல்ட், அதாவது 3 வோல்ட் மின் தூண்டல ஒரு தற்காலிக ட்ரிகரா பயன்படுத்துறாங்க. ஒரு நிமிஷம். அந்த 3 வோல்ட் ட்ரிகர் அப்படி என்னதான் பண்ணிடுது? 6 நாள்ல கெமிக்கல் பவர் 0 ஆனதும் பேட்டரி அப்படியே அணுக்கரு நலிந்த விசை மூலமா இயங்குற ஒரு குவாண்டம் நிலைக்கு மாறுதுன்னு சொல்றாங்களே. அத புரிஞ்சுக்க நம்ம கார்பன் 14 பத்தி தெரிஞ்சுக்கணும். கார்பன் 14 இயற்கையா சிதைவடைய 5730 வருஷங்கள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஓ, ஆமா. அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்களே, அதுதானே? அதேதான். ஆனா இந்த 3 வோல்ட் ட்ரிகர் அந்த 6000 வருஷ கால அளவை ஒரே வினாடியில சுருக்கி அதையே ஆற்றலா மாத்துதுன்னு இந்த ஆதாரங்கள்ல சொல்றாங்க. அட கடவுளே! இத கேக்குறப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, நடு ரோட்ல பெட்ரோல் தீந்து போன ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. ஆனா அந்த கார் சாகல. திடீர்னு தன்னை சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற சக்தியை உறிஞ்சி அடுத்த 100 வருஷத்துக்கு தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட் தான் இது. அணுக்கருவுக்குள்ள ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கும். அத கூலும் பேரியர்னு இயற்பியல்ல சொல்லுவோம். ஒரு நைட் கிளப்புக்கு வெளியே நிக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான பவுன்சர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே. சோ சாதாரணமா எந்த துகளும் உள்ள போக முடியாது. ஆமா. ஆனா இந்த 3 வோல்ட் மின் தூண்டல் ஒரு விஐபி பாஸ் மாதிரி. அது அந்த தடுப்பு சுவரை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அணுக்கரு நலிந்த விசைய தட்டி எழுப்புது. இங்கதான் இந்த கார்லோ ரூபியா மற்றும் சைமன் வாண்டரிமேர் கண்டுபிடிச்ச W மற்றும் Z போசான்கள் உள்ள வருதா? எக்ஸாக்ட்லி. 1983ல அவங்க இத கண்டுபிடிச்சாங்க. இந்த போசான்கள் தான் நியூட்ரான புரோட்டானா மாத்திர வேலையை செய்து. இதுக்கு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சதுல? ஆமாம். இத சாதாரணமா செய்யணும்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி பல லட்சம் கோடி செலவுல பிரம்மாண்டமான பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் எந்திரங்கள் வேணும். ஆனா இவங்க அந்த வினையூக்கத்தை வெறும் அரை வெப்பநிலையிலேயே ஒரு சின்ன பேட்டரிக்குள்ள இந்த ட்ரிகர் மூலமா செஞ்சிட முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ அணுக்கரு சிதைவு நடக்கும்போது பயங்கரமான வெப்பம் உருவாகுமே, அதை எப்படி இந்த சின்ன பேட்டரி தாங்கும்? உள்ளேயே உருகிடாதா? அங்கதான் அவங்க கிராஃபீன் அப்படிங்கிற மெட்டீரியல உள்ள கொண்டு வராங்க. அணுக்கரு விசைய எப்படி வெப்பமில்லாத மின்சாரமா மாற்றுறது அங்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் கூல் எலக்ட்ரிசிட்டி. ஓ, கூல் எலக்ட்ரிசிட்டியா? அது எப்படி வேலை செய்யுது? கிராஃபீன் அப்படிங்கிறது 2D பரிமாணம் கொண்ட ஒரு கார்பன் படலம். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல எலக்ட்ரான்கள் எந்த விதமான உராய்வும் இல்லாம நகரும். அப்ப உராய்வு இல்லைனா எந்த வெப்பமும் உருவாகாது. கரெக்ட்.
இயற்பியல்ல I²R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. மின்தடை இருந்தாதான் வெப்பம் வரும். இங்க கிராஃபீன் பயன்படுத்துறதால மின்தடை 0 ஆகிடுது. ஓ அப்போ ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுறதால துகள்கள் அதிவேகமா இயங்கினாலும் வெப்பமே வராது. அதனால தான் கூல் எலக்ட்ரிசிட்டி. நிச்சயமா பேட்டரி உருகாதுன்னு அவங்க சொல்றதுக்கு இதுதான் லாஜிக். சரி, லாஜிக் புரியுது. ஆனா இந்த நோட்ஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அவங்க காந்த விசைய பயன்படுத்துறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. அதுல 2000ஆம் ஆண்டுல ஆண்ட்ரூ கேம் செஞ்ச ஒரு மிதக்கும் தவளை சோதனைய பத்தி சொல்லியிருக்காங்களே. ஆமா, அது சயின்ஸ் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான சோதனை. ஆண்ட்ரூ கேம் என்ன பண்ணாருன்னா 16 டெஸ்லா அளவுள்ள ஒரு பிரம்மாண்டமான காந்தத்தை வச்சு ஒரு உயிருள்ள தவளைய அப்படியே காத்துல மிதக்க வச்சார். ஒரு உயிருள்ள தவளையாவா? அது எப்படி சாத்தியம்? இதுக்கு டயாமேக்னெட்டிக் லெவிடேஷன்னு பேரு. தவளையோட உடம்புல இருக்கிற நீர் சத்துக்கும் ஒரு காந்த தன்மை இருக்கும். ஆனா அது பெரிய காந்தத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டது, அதாவது ரிப்பல் பண்ணும். ஓ, அப்போ அந்த பிரம்மாண்ட காந்தமும் தவளையோட நீர்ச்சத்தும் ஒன்னு எதிர்த்ததால அந்த தவளை காத்துல மிதந்துச்சு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா 16 டெஸ்லா அப்படிங்கிறது பல டன் எடையுள்ள ஒரு பெரிய ரூம் சைஸ் மிஷின். அதை வச்சு செஞ்ச மேஜிக்க வெறும் ஒரு ₹1 பென்சில் கரியான இந்த கிராஃபைட் குச்சியை வச்சு செஞ்சிட முடியும்னு இந்த சோர்ஸ் எப்படி சொல்லுது? வெளியில இருந்த எந்த காந்த விஷயம் கொடுக்காம எப்படி உள்ள லெவிடேஷன் நடக்கும்? உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. ஆனா இவங்க அதை எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. வெளியில இருந்த பல டன் காந்த விசையை செலுத்துறதுக்கு பதிலா அணுக்கருவுக்கு உள்ளே இயற்கையாகவே இருக்கிற முரண்பாடுகளை இவங்க யூஸ் பண்றாங்க. உள்ளே இருக்கிற முரண்பாடுகளா? கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த பேட்டரிக்குள்ள பொட்டாசியம் அப்புறம் நைட்ரஜன் உப்புக்கள் இருக்கு. இவை பாராமேக்னெட் திறன் கொண்டவை, அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படும் தன்மை. அதே சமயம் உள்ளே இருக்கிற கிராஃபீன் டயாமேக்னெட் திறன் கொண்டது, காந்தத்தை எதிர்க்கும் தன்மை. ஆஹா, அப்போ வெளியிலிருந்து காந்தமே தேவையில்லை. பேட்டரிக்குள்ளேயே ஒரு பொருள் ஈர்க்க துடிக்குது, இன்னொரு பொருள் எதிர்க்க துடிக்குது. சரியா புடிச்சிட்டீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற மோதல் தான் அந்த குவாண்டம் லெவிடேஷன். காந்தமே இல்லாம பேட்டரிக்குள்ளேயே துகள்கள் மிதக்கும் நிலைக்கு போயிடுது. அதனாலதான் எலக்ட்ரான்கள் எந்த தடங்களும் இல்லாம அதிவேகமா சுழலுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ இதோட மெக்கானிசம் என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆமா, பேப்பர்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இதை செஞ்சு ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இந்த ஆதாரங்கள்ல 2 முக்கியமான சோதனைகளை பத்தி பேசுறாங்களே. ஒன்னு அந்த 100 நாள் சோதனை. ஆமா, இந்த சாகா மின்கலனை வச்சு எல்இடி விளக்குகளை 100 நாட்கள் தொடர்ந்து எரிய விட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க கவனிச்ச விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. என்னது? வோல்டேஜ் சுத்தமா டிராப் ஆகலையா? ஆரம்பத்துல 3000 மில்லி வோல்ட் இருந்த பேட்டரி 100 நாட்கள் கழிச்சு வெறும் 900 மட்டும் குறைஞ்சு 2100 மில்லி வோல்ட்ல அப்படியே நிலையா நிக்குது. ஒரு பிளாட்டோ ஃபார்ம் ஆயிடுச்சு. சாதாரண பேட்டரியா இருந்தா 6 நாள்ல 0 ஆயிருக்கணும். கண்டிப்பா. ஆனா இது 100 நாளுக்கு மேலாக 2.1 வோல்ட்ல நிலைத்து நிற்பது ஏன் அப்படின்னா, அது வேதியியல் எல்லையை தாண்டி அணுக்கரு இயற்பியல் எல்லைக்குள் நுழைஞ்சு ஸ்டெடி ஸ்டேட் நிலைக்கு மாறிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இதை விட இன்னொரு விசித்திரமான சோதனை ஒன்னு இருக்கு. தண்ணிக்கு அடியில எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யுமா? ஒரு போனையோ பேட்டரியோ தண்ணிக்குள்ள போட்டா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி செத்துடும்ல. ஆமா, பொதுவா அப்படிதான் நடக்கும். ஆனா இவங்க இந்த மின்கலனை தண்ணிக்குள்ள போட்டாலும் அது 100 நாட்கள் தொடர்ந்து எரியுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கும்? அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா, சாதாரணமா பேட்டரியில நடக்கிறது எலக்ட்ரான் ஓட்டம். எலக்ட்ரான்கள் தண்ணீர்ல படும்போது ஈஸியா திசை மாறி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஆனா இவங்க மின்கலன்ல நடக்கிறது எலக்ட்ரான் ஓட்டம் கிடையாது. அப்புறம் என்ன ஓட்டம் அது? அது புரோட்டானிக் மற்றும் நியூட்ரானிக் சுழற்சி. அணுக்கரு விசையை அடிப்படையா வச்சு நடக்கிறதால தண்ணி அதை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு அவங்க நோட்ஸ்ல விளக்குறாங்க. அடடா, லாஜிக் பயங்கரமா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஏன் மண்டைய வைக்கணும் வச்ச ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு. குவாண்டம் சிக்கல் சோதனை பத்தி தானே சொல்ல வரீங்க? அதேதான். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். தானாகவே பிளிங்க் ஆகுற வசதி கொண்ட ஒரு RGB விளக்கோட பிளிங்க் ஆகும் வசதி இல்லாத ஒரு சாதாரண பச்சை நிற விளக்கை இணைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பச்சை விளக்கும் சேர்ந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண விளக்கு பக்கத்துல இருக்கிற விளக்க பார்த்து அப்படியே காப்பி அடிக்குது. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்பூக்கி ஆக்ஷன்னு சொன்னார்னு படிச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்ன பேட்டரியில இது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. குவாண்டம் உலகத்துல ஒரு துகளோட நிலைமை மாறினா அதோட பிணைக்கப்பட்ட இன்னொரு துகளோட நிலைமையும் உடனடியாக மாறும். அது பிரபஞ்சத்தோட அந்த பக்கம் இருந்தாலும் சரி. ஆமா, இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்.
ஆனா சாதாரணமா இத லேப்ல செய்யணும்னா வெப்பநிலைய முழுசா குறைச்சு அப்சல்யூட் ஜீரோ கொண்டு வரணும். ஆனா இங்க நம்ம பேட்டரியில கூல் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதால அறை வெப்பநிலையிலே அந்த குவாண்டம் ஒத்திசைவு கலையாம இருக்கு. ஓஹோ, அதனால தான் அந்த ஸ்பூக்கி ஆக்ஷனை இவங்களால சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல சாதிக்க முடியும்னு தியரி சொல்லுது. அடேங்கப்பா. ஆமா, ஒரு சின்ன விளக்கு பக்கத்து விளக்க பார்த்து அதோட குவாண்டம் தன்மைய உள்வாங்குது. ஆனா என்னதான் லாஜிக்கலா இது சவுண்டா இருந்தாலும் ஒரு சின்ன பேட்டரிக்குள்ள குவாண்டம் உலகத்தையே கொண்டு வந்துட்டோம்னு சொல்றத நாம அப்படியே நம்பிட முடியுமா? அதான் முடியாது. அதனால தான் இந்த ஆய்வாளர்கள் ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு? நாங்க கண்டுபிடிச்சத நீங்க அப்படியே நம்ப வேண்டாம். 1,00,000 பேர் தன்னிச்சையான ஆய்வுக்கூடங்கள்ல, அதாவது இண்டிபெண்டன்ட் லேப்ஸ்ல இத செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையாக கோருகிறார்கள். ஆமா, அறிவியல்ங்கிறதே கேள்விகள் கேட்கறது தானே. இப்போ நாம இந்த அலசலோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்செப்சுவல் பிரிட்ஜ் பகுதிக்கு வரப்போறோம். எனக்கும் இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சது. இதுவரைக்கும் பேட்டரி, உறைவில்லாத தன்மை, வெற்றிடம்னு பேசிட்டு இருந்த அதே ஆதாரங்கள் அப்படியே கியரை மாத்தி திடீர்னு மனித உடலுக்கும் அணுவுக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இயற்பியல் ஆரம்பிச்சு உடலியலுக்குள்ள போறாங்களேன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை விதி ஒண்ணுதான். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மையத்துக்கோ அதை சுற்றி வர்ற எலக்ட்ரானுக்கும் இடையே 99.9% வெற்றிடம் இருக்கு. ஆமா, எம்டி ஸ்பேஸ். நம்ம பிரபஞ்சமும் அப்படிதானே 99% வெற்றிடத்தால நிரம்பி இருக்கு. கரெக்ட். இதே வெற்றிட தத்துவத்தை அவங்க மனித உடலுக்கும் அப்ளை பண்றாங்க. இந்த சோர்ஸ்ல நான் படிக்கும்போது ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். 1998ல நைட்ரிக் ஆக்சைடு கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அதுக்கும் நம்ம வயிறு காலியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கிரியாயோக முறைகளை பத்திலாம் சொல்றாங்களே. அது ரொம்ப அழகான கனெக்ஷன். கிரியா யோகா போன்ற பழங்கால வழிமுறைகள் மூலமா சுவாசத்தை கட்டுப்படுத்தி வயிற்றை காலியாக வைத்தால், அதாவது உடல்ல அந்த வெற்றிடத்தை உருவாக்கினால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? உணவில்லாம இருக்கும்போது நம்ம ரத்தத்துல உள்ள கார்பன் அளவு கணிசமா குறையும். கார்பன் குறைஞ்சா நைட்ரிக் ஆக்சைடு அளவு அதிகரிக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் நம்ம உடம்புல உள்ள செல்களையும் உறுப்புகளையும் ரிப்பேர் பண்ணி புதுப்பிக்கிற ஒரு முக்கியமான மூலக்கூறு. ஓ, இத கண்டுபிடிச்சதுக்கு தான் நோபல் பரிசா? ஆமா. அப்போ உடம்புல இருக்கிற வெற்றிடம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்புலன்ஸ் அதிவேகமா போகணும்னா ரோட்ல எந்த வண்டிகளும் இருக்கக்கூடாது, முழுசா வெற்றிடம் இருக்கணும் இல்லையா? சூப்பர் அனாலஜி. நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆம்புலன்ஸ் தான் நல்ல கிருமிகள் இல்லைன்னா தற்காப்பு சக்தி. நம்ம வயிறு எப்பவும் உணவாலையும் சளியாலையும் நிரம்பியிருந்தா அது டிராஃபிக் ஜாம் மாதிரி நல்ல கிருமிகளால வேகமா செயல்பட முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆனா வயிற்றை காலியாக விட்டால் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகி பிராணசக்தி எந்த தடையும் இல்லாம சீறி பாய்ந்து கெட்டுப்போன செல்களை அழிச்சு உடலை புதுப்பிக்குது. அந்த ஆம்புலன்ஸ் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. அணுக்கருவுல எலக்ட்ரான்கள் சுழல எப்படி அந்த எம்டி ஸ்பேஸ் அவசியமோ, நம்ம பேட்டரியில ரெசிஸ்டன்ஸ் இல்லாத சூழல் எப்படி கூல் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குதோ, அதே போல மனித உடலின் தற்காப்பு சக்தி எந்த தடங்களும் இல்லாம இயங்கவும் அந்த வெற்றிடம் தேவை. ஆஹா, மனித உடலை வெறும் சதையாலான ஒரு பொருளா பார்க்காம அதையும் ஒரு குவாண்டம் இயந்திரமா பார்க்கிற ஒரு பிரம்மாண்டமான பார்வை இதுல இருக்கு. ஆமா, பழங்கால கிரியா யோக ஞானத்தையும் நவீன குவாண்டம் அறிவியலையும் மிக நேர்த்தியா இந்த ஆதாரங்கள் ஒன்னு சேர்க்குது. எல்லாமே அந்த தடைகளை நீக்குதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் இணையுது. பேட்டரியில மின் தடைய நீக்குறாங்க, உடம்புல செரிமான தடைய நீக்குறாங்க. அடடா. சரி, நாம இப்ப இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆதாரங்கள்ல கடைசியா ஒரு முக்கியமான ஒப்பீட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ஆல்பர்ட் ஃபெட் பத்தின ஒப்பீட்டு தானே? ஆமா, 2007ல ஆல்பர்ட் ஃபெர்ட் அப்படிங்கிற விஞ்ஞானிக்கு ஸ்பின்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கிடைச்சது. அவர் காந்த விசைய வச்சு எலக்ட்ரான்கள சுழற்சியை கட்டுப்படுத்தி நாம யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்களோட அளவை சுருக்கி தகவல் சேமிப்புல ஒரு பெரிய புரட்சியை செஞ்சார். அது உண்மைதான். அவர் வெளியில இருந்து காந்தத்தை பயன்படுத்தி டேட்டாவை ஸ்டோர் பண்ணாரு. ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க அதே டயாமேக்னெட் மற்றும் பாராமேக்னெட் தத்துவத்தை பயன்படுத்தி எந்த வெளிக்காந்தமும் இல்லாம ஆற்றலை அறுவடை செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதாவது ஒருவர் தகவல் புரட்சியை செய்தவர், மற்றொருவர் கருதுகோள் ஆற்றல் புரட்சியை செய்ய முனைகிறது. இந்த ஒப்பீடு ரொம்பவே சிந்திக்க தூண்டுது. 2026ல இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அறுவடை தொழில்நுட்பமா மாறலான்னு அவங்க நம்புறாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க வீட்ல இருக்கிற கரண்ட் பில் இனிமே ஜீரோன்னு சொல்ல எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி பேட்டரிக்கு வெளியில இருந்து எந்த சார்ஜும் தேவையில்லை. அபாரமான ஒரு எதிர்காலமா இருக்கும் அது.
உங்களுக்காகவே தொகுக்கப்பட்ட இந்த தகவல்கள் அறிவியல் என்பது வெறும் லேபுக்குள்ள இருக்கிற பெரிய மிஷின்ல மட்டும் இல்ல. நீங்கள் பயன்படுத்தும் ₹1 பென்சில் கரியிலும், நீங்கள் குடிக்கும் தண்ணீரிலும், உங்க சுவாசத்திலும், குறிப்பா உங்க உடலின் வெற்றிடத்திலும் என அனைத்திலும் குவாண்டம் இயற்பியல் நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு உணர்த்தியிருக்குன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. இது நாம அன்றாடம் பார்க்குற சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு உலக நமக்கு அறிமுகப்படுத்துது. காஸ்மிக் அளவுல நடக்கிற விஷயமும் மைக்ரோஸ்கோபிக் அளவுல நடக்கிற விஷயமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குது. இறுதியாக இந்த முழு அலசலையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல நான் விரும்புறேன். ம் இந்த ஆதாரங்களின்படி அணுக்கருவில் இயற்கையாக 6000 ஆண்டுகள் நடக்கும் ஒரு கார்பன் சிதைவை அதன் மந்தநிலை அதாவது இனர்ஷியாவை உடைத்து ஒரு 3 வோல்ட் ட்ரிகர் மூலம் ஒரே வினாடிக்குள் சுருக்க முடியும் என்றால் காலம் என்பது வெறும் மந்தநிலையின் மாயை மட்டுமே. நிதர்சனமான உண்மை. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் உடலுக்குள்ளும் சரி பல வருடங்கள் பிடிக்கும் என நீங்கள் காத்திருக்கும் எந்தெந்த மாற்றங்களை, எந்தெந்த வெற்றிகளை, அதில் இருக்கும் மந்தநிலையை நீக்கினால் இப்படி ஒரு வினாடிக்குள் சுருக்க முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த தடையை, அந்த கூலும் பேரரை உடைக்கும் அந்த 3 வோல்ட் ட்ரிகர் உங்கள் வாழ்வில் எது? யோசித்து பாருங்கள்.